ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் நம்ம ஃபஸ்ட்டு 2 யூனிட் 3 யூனிட்டு போயிட்டு இருக்குது. அதில் கண்டினியூஷனாக 7th ஸ்டாண்டர்ட் கூடிய தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதை பற்றி நூல் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு நாகரிகம், தொழில் வணிகம், நயத்தகு நாகரிகம் அந்த பேஸ் பண்ணி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அதை பேஸ் பண்ணி ஒரு லெசன் விட்டு வயலும் வாழ்வும், திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சீமையும் கவிகளும், அணி இலக்கணம். இதை ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இந்த லெசனுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா, 17 கீழ்கணக்கு நூல்களை காட்டக்கூடிய சமூக வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். மிக எளிமையான நாட்டுப்புற பாட்டுடைய ஓசை நயத்தையும் அதில் இருக்கக்கூடிய சமூக செய்திகளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டுடைய ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது சிறப்புகள் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கருத்துக்களை தொகுத்து கடிதம் எழுதக்கூடிய திறன் லெட்டர் ரைட்டிங் இது எப்படி என்ன அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கணும். அணியால் சுவைப்பெறும் பாடல் அணி இலக்கணம் என்றது அணினா அழகு இதை பற்றிய ஒரு பாட்டு மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டுக்காக இந்த லெசன் ஃபுல்லாக இயல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல்னா என்ன? தமிழர்களுடைய வரலாற்று கூறுகளில் விருந்தோம்பல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. வீட்டுக்கு வர உறவினர்களோ விருந்தினர்களோ அயலார்களோ அவங்கள விருந்தினர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீட்டுக்கு வரவங்கள முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரிக்கிறது தான் விருந்தோம்பல். ஓகேவா? அதான் மிக அருமையான வழியாக சொல்லியிருக்காங்க. நமக்கு இல்லையானா கூட இருக்கிறத விருந்தினர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்களில் பேசக்கூடியதாக இருக்குது. அதுவும் போல் கடையெழு வளர்கள் ஒருவரான பாரி, அந்த பாரியுடைய புதல்வியர்கள் மகள் பார்த்தீங்கன்னா பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியாக நம்ம இந்த பாடல பார்ப்போம். ஓகேவா? இந்த பாட்டை எழுதியவர் பேர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பழமொழி 400. இந்த பாட்டை நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இது ஆசிரியர் பெயர் முன்றுரை அரியனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா கடல் வாய்த்து மூலமாக இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஓகேவா? இந்த பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. 400 பாடல்கள் இருக்குது. டோட்டல் 18 பாடல், 400 பாடல். ஒவ்வொரு பாட்டு லாஸ்ட் லைனில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கும். இது பழமொழி 400 எனக்கு காரணம் என்னென்னா 400 பாடல் இருக்கும். இல்லை ஒவ்வொரு பாட்டு லாஸ்ட்டில் ப்ராவர்ப் ஒன்று இருக்கிறதுனால இந்த நூல் பழமொழி 400 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பாட்டு மாறியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாகும் முன்றிலோ இல். என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். மழையில்லாத வறட்சி நிலவிய இந்த காலத்தில் கூட பாரி மகளிரான அங்கவை சங்கவை, ஆக்சுவலாக இந்த அங்கவை சங்கவை அப்படின்ற பேர் இக்கு காலத்து இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பாரியோட மகள் பேர்கள் நமக்கு கிடைக்கல. ஓகேவா? இவங்க ரீசெண்டாக ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே பாணர்கள் 2 நின்றனர். அவங்க கிட்ட பாணர்கள் பசி இருக்குது இது மாதிரி கேட்டிருந்தாங்க. பாரி மகளிர் என்ன பண்ணாங்கன்னா உலை நீரில் இருக்கக்கூடிய பொன்னிட்டு அவருக்கு தந்தாங்க. ஒரே நீரில் உலைக்கூடிய நீர் உலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்ம தண்ணியை சூடுபடுத்தும் போது அரிசி போடுறதுக்கு முன்னால் உலை தண்ணி சொல்கிறோம்ல, அதில் தங்கம் போட்டு பொன்னிட்டு அந்த அரிசியை போட்டு அவங்க கொடுத்தாங்க. பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்று அறியலாம். இதன் மூலமாக பொருளே இல்லாத வீடு எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை லாஸ்ட் வரி கொடுத்துருக்காங்க. ஒன்றாகும் முன்றிலோ இல், அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அதோட பொருள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான பொருள், ஒரு முக்கியமான ஒரு ப்ராவர்ப் இது.
ஒன்றுமில்லாத வீடு இங்கே எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது நமக்கு தேவையான சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். பார்ப்போம். அங்கே சொல்லும் பொருளும். மாறினா மழை. வறட்சியாக இருக்கக்கூடிய பிளேஸ். புகவானா உணவாக. மடமகள் இளமகள். நல்கினாள் கொடுத்தாள். முன்றில் திண்ணை நம்ம சொல்றோம்ல அது. ஆனால் இந்த இடத்துல வீடை சொல்றாங்க. வீடு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மாறினா மழை. ஓகேவா? நீர் உலையில். இது என்ன ஒரு நீருலையில் அப்படின்றது நீருலையில். இதை பற்றி நாம் ஃபுல்லாக பார்ப்போம். வயலும் வாயுவும். வயலாம் விவசாயம். உலகத்தில் நிறைய தொழில்கள் இருந்தாலும் நடைபெற்று தான் வந்திருக்கு. ஆனால் பசி தீர்க்க தொழில் எதுன்னு கேட்டால் விவசாயம்தான். அப்போ நிலத்தை செலக்ட் பண்ணி நாற்று பறித்து நாற்று நட்டு நீர் பாய்ச்சி அறுவடை செஞ்சு போராடிட்டு நெல் பொறுதல் தான் விவசாயியுடைய செயல்பாடு. ஸோ இதை மூலமாக நாட்டுப்புற பாட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நாட்டுப்புற பாட்டு அப்படின்றது நம்ம கலைப்பு தீரத்துக்காக பாடக்கூடிய பாட்டு நாட்டுப்புற பாட்டு. இந்த நாட்டுப்புறத்தில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். இதை வாய்மொழி இலக்கியம் சொல்கிறோம். ஏன்னா ஓரலாக தான் பாடுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு ரிட்டன் இதுவோ எதுவும் கிடையாது. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படின்ற புக்கில் கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்து சொல்லியிருப்பார். எந்த நூல்? மலை அருவி அப்படின்னு புக்கில் சொல்லியிருப்பாங்க. நம்ம குட்டுக இந்த பாடல் உழவு தொழில் பற்றிய ஒரு பாடல். ஓகேவா? பார்ப்போம். இது அறிந்து கொள்ளும் பாருங்க. போரடித்தல் அப்படின்றது என்னன்னா, அறுவடை செஞ்ச நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பாங்க. அதாவது களம்ல நெற்களங்களை நல்லா அடித்து நீங்கள் படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன படம்னா சந்தோஷ் சுப்ரமணியமா, இது ஜெயம் ரவியோட படம் தான் அது. அவருடைய படத்தில் லாஸ்ட் விவசாயத்துக்காக இது பண்ணும்போது ஒரு சீன் வரும். அந்த மாதிரி பிளேஸில் நெல்மணியை பிடிக்கிறதுக்காக மாடுகளை வச்சு பிடிக்க செய்வாங்க. இதை போரடித்தல். இதை பற்றி நாட்டுப்புற பாட்டு சொல்கிறாங்க பாருங்க. மாடு கட்டி போரடித்தா மாலாடு செந்நெல்லென்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு நாட்டுப்புற பாட்டில் இந்த வரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய பாட்டு. இந்த வரிகள் ஞாபகம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழாலங்கடி ஏழேலோ, ஒன்றரை குழி நிலமும் பாட்டு ஏழாலங்கடி ஏழையோ, சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி சேத்துக்குள்ளே இறங்குவாங்க. அதை விவசாயம் பண்ணுறவங்க சேத்துக்குள்ளே இறங்கி விவசாயம் பண்ணுவாங்கள்ல, அதுதான் சீலைனா அந்த வடிகட்டி. ஓகேவா? நம்ம தேவையான கண்டென்ட் மட்டும் பார்ப்போம். உழினா நில அளவு பெயர். சானா நீட்ட அளவை பெயர். மணினா முற்றி போன நெல். சுமார்னா பாரம் சுமப்பவர்களுடன் தலையில் வச்சு கொள்ளக்கூடிய துணி சுருள். சீலைனா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கயதல்னா உரிதல். ஓகேவா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. புக் பேக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோடனே புக் பேக் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட், திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த லெசனில். ஸ்டார்டிங்கில் இந்த திருநெல்வேலி ஃபஸ்ட்டு காடுகளில் வசித்து வந்த மனிதன் பிறகு ஊர்களை உருவாக்கி அங்கே போய் வாழ தொடங்கினான். சின்ன சின்ன ஊர்கள் வளர்ச்சி அடைந்து இப்போ நகரங்களாக மாறியிருக்கு. நகரங்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. இது ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நகரம் நிறைய தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதில் ஒரு நகரத்தை பற்றி இப்போ லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அன்பு நண்பன் ஏழனுக்கு. சென்ற வருஷம் நான் ஒரே பள்ளியை படித்தோம். இந்த வருஷம் வேறு ஸ்கூல் போயிட்டனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. யார் எழுதுறது? இதை ஃபுல்லாக திருநெல்வேலி தான் ஃபுல்லாக அறிவழகன் அப்படின்றது லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அவருடைய நண்பருக்கு எழுதுகிறார். யார் அவருடைய நண்பர்னா எழிலன். ஓகேவா? அறிவழகன் இவர் எழிலனுக்கு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னா, எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு.
திருநெல்வேலி தமிழ்நாட்டில் ஒரு பழமையான நகரங்களில் ஒன்று. தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியன் என 3 வேந்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க நமக்கு தெரியும். அதில் பாண்டியர்களுடைய தலைநகரமாக மதுரை இருக்குது. ஆனால் 2வது தலைநகரம் திருநெல்வேலி. நமக்கு தெரியும் பாண்டியர்கள் தலைநகரம்னா மதுரை தான். ஆனால் 2வது அவருடைய கேபிட்டல் என்னன்னா திருநெல்வேலி. ஓகே, ரொம்ப முக்கியமான வரி. இந்த நகரை சுற்றி ஏன் திருநெல்வேலியின் பேர் ஒன்றுன்னா, இந்த நகரத்தை சுற்றி நெல் வயல்கள் வேலி மாதிரி அமைந்திருக்கனால இதை திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தப்போ நெல்லைன்னு ஷார்ட்டாக மருவி சொல்லப்பட்டு வருது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்றது திருஞான சம்பந்தரும் சரி, தன் பொருணை புனல் நாடு அப்படின்ற சேக்கியாரும் திருநெல்வேலியுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வரியில் இந்த பேராகிராஃபில் ரொம்ப முக்கியமான இதுதான். திருநெல்வேலி ஏன் பேர் இந்த சுற்றி நெல் வயல்கள் எல்லாமே ஒரு வேலி மாதிரி இருக்குனால திருநெல்வேலின்னு பேர் வச்சு சொல்கிறாங்க. இந்த நெல்லை இப்போ திருநெல்வேலி எப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்க, நெல்லைன்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தருடைய வரிகளும் சேக்கியார் வரியும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுமே திருநெல்வேலியுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்குது. நெக்ஸ்ட் தெரிந்து கொள்ளும்ல, ஒரு காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்ற பேர் இருக்குது. வேணுவனம்னா மூங்கில் காடு, மூங்கில்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் இப்போ திருநெல்வேலி என்ற பேர் பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூங்கில் காடு அதோட பொருள் சொல்லியிருந்தாலும் மூங்கில் நெல் அப்படின்ற ஒரு வகையான நெல் வகை இங்கே அதிகமாக விளைந்ததுனால இந்த பகுதிக்கு நெய்வேலி நெல்வேலி அப்படின்ற பேரும் வந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் மலை வளம் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பகுதி சிறப்புமிக்க மலையாக பொடிகை மலை அப்படின்ற மலை இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. பொடியிலையாயினும் இமயமலையாயினும் பதியேழு அரியா பயங்குடி அப்படின்ற இளங்கோடிகள் தன் பொடிகை மலைக்கு ஃபஸ்ட்டு பிளேஸை கொடுத்துருப்பார். இலக்கியங்களில் கூட திருக்கூடமலை அப்படின்ற சொல்லக்கூடிய குற்றாலமலை இந்த பிளேஸில் தான் இருக்குது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் குற்றால குறவஞ்சி அப்படின்ற புக்கில் திருக்கூட ராசப கவிராயர் அவருடைய குற்றால குறவஞ்சி நூலில் எழுதியிருப்பார். என்னன்னா குற்றாலமலையுடைய வளத்தை பற்றி எழுதியிருப்பார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்ற வரி அழகாக சொல்லியிருப்பார். ஓகேவா? ரொம்ப முக்கியமான வரி. பழைய ஓல்டு தமிழ் சமச்சீர் புக்கில் இந்த லைன் வரும். ஓகேவா? திருநெல்வேலியை பகுதி வளம் செய்க ஓடக்கூடிய ஆறு தாமிரபரணி. இது தன்பெருணை நதி அப்படின்ற ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டாங்க. இது கிளையாறுகள், நிறைய கிளையாறு பிரியுது. அது என்னென்ன ஆறுனா பச்சையாறு, மணிமுட்டாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. இதை மாதிரி நிறைய கிளை ஆறுகளாக பிரிஞ்சு திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க ஒரு மாவட்டமாக இருக்குது. இந்த எக்கனாமிக்கல் லெவலும் சரி, இவங்க முக்கிய வேலை என்னென்னா உழவு தொழில் தான். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் முழுக்க எரண் ஆற்று மூலமாக இந்த விவசாயம் நடக்கும். பார்த்தீங்கன்னா தாமிரபரணி மூலமாக தான். இங்கே குளத்து நீர் பாசனம், கிணற்று பாசனம் கூட பயன்பாட்டிற்கு சொல்லப்பட்டு வருது. இரு பருவங்களிலுமே நெல் ஈஸியாக பயிர் செய்கிறாங்க. மானாவாரி பயிர்களாக சிறுதானியம், பருத்தி, அம்பாசம் இந்த மாதிரி எண்ணெய் வித்துகள் எல்லாமே பயிரிடப்படுது. அடுத்ததாக ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இந்த மாதிரி பிளேஸில் அதிகமாக அளவு வாழை பயிர் செய்யப்படுறது. இங்கு விளையக்கூடிய வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, கேரளா மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுறது சொல்கிறாங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் ஃபஸ்ட்டு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தொழிலும் இந்த மாவட்டம் சிறப்பாக நடைபெற்று வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல கொர்க்கை அப்படின்ற ஒரு துறைமுகம் இருக்குது. இந்த பிளேஸில் எது சிறப்பாக நடைபெற்றதுன்னா முட்டுக்குளித்தல் அப்படின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றதா நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். கொர்க்கையில் விளைந்த பாலைநாட்டு முட்டு உலக புகைப்பெற்ற ஒரு இருக்கப்பட்டது. இது அகநானூற்றில் நற்றினையிலும் அழகாக சொல்லியிருப்பாங்க. முட்டுப்படு பரப்பேர் கொர்க்கை முன்றுரை அப்படின்றனும், கொர்க்கையில் பெருந்துரை முட்டு அப்படின்றனும் சங்க இலக்கியங்கள் மூலமாக கொர்க்கை முட்டுகளை சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல்
கிரேக்க ரோமபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முற்றிலை விரும்பி வாங்கி போயிருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்பட்டு வருது. பொருணை எனப்படக்கூடிய தாமிரபரணி இந்த கரையில் ஒரு நெல்லை மாநகரின் அமைப்பே சிறப்பானது. நகர நடுவில் நெல்லியப்பர் கோவில் இருக்குது. கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களும் மாட வீதிகள் தான் அமைஞ்சிருக்காங்க. அதை சுற்றி தேரோட வீதிகள் தெருக்களும் இருக்குது. மாதம் திருவிழா நடைபெறும் அப்படின்றத கூட சொல்லியிருக்கு. திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல் வரி மூலமாக சொல்லியிருப்பார். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே. திங்கள் நாள் இந்த இடத்துல மாடும் மாதமாக ஒரு மாதமே இங்கே ஒரு திருவிழா நடைபெற்று கொண்டுனே இருக்கும். ஓகேவா. நெல்லை மாநகரில் இருக்கக்கூடிய தெருக்கள் நிறைய பழமைக்கு ஒரு சான்றாக இருக்குது. அதில் ஒரு தெரு காவற்புரை தெரு சொல்கிறாங்க. காவற்புரைனா சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க இங்கே ஜெயிலில் வைக்கப்பட்டதால் இங்கே காவற்புரை அப்படின்ற பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே போல் ஒரு மேல் தெரு அப்படின்றது கோழிக்கடை தெரு அப்படின்ற ஒரு தெரு. கோழிக்கடைனா கோலம் அப்படின்றது ஒரு தானியத்தை குறிக்கக்கூடியது. அந்த தெரு கோலக்கடை தெரு அப்படின்ற இதுவை மறுவிதான் கோழிக்கடை தெரு அப்படின்ற மாதிரி இருக்குது. தானியங்கள் எல்லாமே விற்கக்கூடிய கடையாக இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் அக்கசாலை. இது அணிகலன்கள் பொற்காசுகள் உருவாக்கக்கூடிய இடம். ஒரு காலத்தில் இந்த பொன்னாணிகளை உருவாக்கக்கூடிய பணியாளர்கள் வாய்ந்த பகுதியாக அந்த தெரு இதனால அந்த தெருவில் என்ன சொல்கிறாங்க, அக்கசாலை தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நெல்லைக்கு மேற்கு பகுதியில் பேட்டை அப்படின்ற ஊர் இருக்குது. வணிகம் நடைபெறும் பகுதிக்கு எல்லாமே பேட்டை அப்படின்ற வணிகம் அந்த காலத்தை மரபு. இந்த பகுதி ஒரு காலத்தில் ஒரு பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டது. பாண்டிய அரசன் இந்திரநீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்களை எதிர்கொண்டு வரவேற்ற இடம்தான் பாண்டியபுரம். அவன் தேவியான மங்கையரசியை மகளிர்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 பிளேஸ் இருக்குது. இந்திரநீர் நெடுமாறன் பாண்டியரசனை நம்ம நெல்லை நகர மக்கள் வரவேற்று உபசரிச்சிருப்பாங்க. அந்த பிளேஸை பாண்டியபுரம் அப்படின்றோம். அவருடைய மனைவியான மங்கையரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்றதும் சொல்லப்பட்டு வருது. ஓகேவா. நாயக்கரசால் தலைவாயாக இருந்த அரியநாதருடைய வழித்தோன்றலான வீரராகவர் அவருடைய பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். அவர் துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயர் இருக்கக்கூடிய ஊர் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அது முன்னாடி தெரிந்து கொள்ளும் பாருங்கள். தாமிரபரணி மேற்கு கடல் திருநெல்வேலியும் கிழக்கு பகுதியில் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கு. இந்த 2 நகரமே இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அது பாளையங்கோட்டையில் அதிகமாக கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற நகரை சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டால் பாளையங்கோட்டை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சேரமான் தேவி, கங்கை கொண்டான், திருமலையாபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம், இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது. நெக்ஸ்ட் அகத்தியர் பொடிகை மலையில் வாய்ந்தார் அப்படின்ற இதுவும் சொல்லப்பட்டு வருது. அகத்தியர் மலை தான் பொடிகை மலை சொல்கிறோம். ஓகேவா. சங்க புலவரான மாற்றோகட்டு நவசலியர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திருக்குறள கவிராயர் இவங்க எல்லாருமே திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு சேவை சேர்த்தவங்கன்னு சொல்கிறாங்க. அயல்நாட்டு அறிஞராக இருக்கக்கூடிய ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமணி எல்லாமே தமிழ் மேல் ஈர்ப்புக்குரிய ஒரு நகரமாக திருநெல்வேலி இருக்குது சொல்கிறாங்க. இதை மாதிரி திருநெல்வேலிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அதுவே தான் அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார். ஓகேவா. இதுதான் 1 மார்க் கொஷினை நெக்ஸ்ட் பார்ப்போம். திருநெல்வேலியும் சீமையும். திருநெல்வேலி சீமை கவிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு காவியம் உண்டாக்கி கொண்டே இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு அது சரியில்லை. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கவிஞன் பிறப்பான் அப்படின்னு ஒரு வகையை சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கவியனா அவ்வளோ வறுமை. ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளோ அபூர்வமான விஷயம் கிடையாது. ஆண் பெண் 2 பேருமே எல்லாருமே அனுபவிக்கிற விஷயந்தான் இந்த கவி. வானத்தில் விளைந்த சுடர்களை போல இயற்கை விளைந்த கவிகளை தான் கவிகள் அப்படின்னு சொல்லணும். மினி பூச்சி மாதிரி காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாண்டு போகக்கூடாது.
திருநெல்வேலி ஜில்லா நெருங்கிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு சில பேர் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாரதியார் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம். எட்டயபுரம் சமஸ்தானம் நெருக்கு ஃபுல்லாகவே ஊராக புலவர்கள் கவிராயர்கள் எல்லாமே வாங்கிட்டவங்க சொல்கிறாங்க. அதே போல் தேசிய விநாயகரா இவர் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தால் கூட தமிழ் ஐட்டமாக ஆர்வத்தோடு படித்த இடம் என்னன்னா திருநெல்வேலி தான். திருநெல்வேலி தான் படித்தார் தமிழை ஃபுல்லாக. ஓகேவா? பாரதியார் தேசிய விநாயகர் 2 பேருமே நம்மளோட ஒட்டியவர்கள் தான். அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் முன்னில் கொஞ்சம் பார்த்தா 2 பேர் பற்றி ஆல்ரெடி தெரியும். இவருக்கு முன்னால் இந்த கவிஞர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் கோவில்பட்டியிலிருந்து கிழக்கு 8 கிலோமீட்டர் மைல் டிஸ்டன்ஸில் பாரதியாருடைய பிறப்பிடமாக எட்டயபுரம் இருக்குது. அங்கே சுமார் 200 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் கலியமுத்து புலவர். பாரதியார் பற்றி தெரியும். ஆனால் பாரதியாருக்கு முன்னாலேயே ஒரு புலவர் இருந்திருக்கார் அந்த ஊரில். 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பாரதியார் பிறந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலேயே அங்கே ஒரு புலவர் வந்து உருவாகியிருப்பார். அவர் பேர் தான் கலியமுத்து புலவர். இவர் வெங்கடேஸ்வர எட்டயப்பராஜை பற்றி நிறைய சில பாடல்களை பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நிறுவனம் சிற்றாரும் கலக்கிற இடம்லாம் சீவலப்பேரி அப்படின்ற முக்கூடல். இந்த முக்கூடல் பல்லு அப்படின்ற பிரபண்டம் முக்கூடலை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சாதாரண மழை பெய்யாத இடத்துல கூட மழை பெய்யக்கூடிய பிளேஸாக அங்கே இருக்குது. ஓகேவா? அதுதான் ஒரு வரிகை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுடரி மலையாள மின்னல் சுழ மின்னடி அப்படின்ற அடியில் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த குடியானவர்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இடிமுழக்கம் தான் சங்கீதமே. மின்னல் தான் மின்னல் வீச்சுனா டான்ஸ் அப்படின்னு சொல்லிப்பார். இப்போ திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு பக்கத்துல இருந்து பலப்பற்றை சொக்கநாட புலவர் அப்படின்றவர் வந்து நெல்லைக்கு வராரு. நெல்லையப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மனை வணங்கி ரொம்ப ரொம்ப உரிமையோட பாராட்டி சாமியிடம் சிபாரிசு செய்யணும் அப்படின்னு உரண்டு பிடிப்பார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற அந்த வழியில் 18வது மைலில் ஆற்று வடக்கிற சிவைகுண்டம் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல பிள்ளை பெருமாள் சிவைகுண்ட பெருமையை பற்றி பாடியிருப்பார். ஓகேவா? பிள்ளை பெருமாள் என்ற புலவர் சிவைகுண்ட அந்த பெருமாளை பற்றி பாடியிருப்பார். ஆற்றுக்கு தென்கரையில் நம்ம அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பிளேஸ் இருக்குது. பூர்வத்தில் இதற்கு திருக்குறுக்கூர் அப்படின்ற பேர். நம்மாழ்வார் வந்து அவர் ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் வெளிப்பட்டிருப்பார். இது நமக்கு தமிழில் கிடைச்ச ஒரு யோகமாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இனி இந்த மோட்டா வண்டியை ஒரு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு போகணும். என்ன பிளேஸ் தான்? கொர்க்கை அப்படின்னு சின்ன ஊர் தான், ஆனால் புகையோ அபாரமாக இருக்குது. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கவிஞர் அந்த இடத்துல இருப்பார். அவர் யாருன்னா முத்தொள்ளாயிர ஆசிரியர் அப்படின்றவர் வந்து வாங்கியிருப்பார். பல தேசத்திலிருந்து நிறைய வியாபாரிங்க இந்த முத்து வியாபாரம் செஞ்சதை பற்றி அவர் பார்த்தார். மேற்கே ரோமபுரி, கிரேக்க தேசம் இருந்து கிழக்கு சைனா வரை கொற்கையிலிருந்து முத்து போய் கொண்டிருந்துச்சு சொல்கிறாரு. புலவர் முத்து வளத்தை நன்றாக அனுபவித்து பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு திருச்செந்தூருக்கு சாமி தரிசனம் செய்ய போகிற ஒரு வையா போயிட்டான். போகிற வழியில் காயல்பட்டினம் அப்படின்ற சின்ன ஒரு பிளேஸை பார்ப்போம். 200 வருஷத்துக்கு முன்னால் சீரகாரி அப்படின்ற ஒரு வணிகர் வந்து இந்த பிளேஸை வாங்கியிருப்பதாக சொல்லப்பட்டு வருது. அவருடைய கப்பல்கள் வந்து நிறைய தேசத்துக்கு போயிட்டு வியாபாரத்தின் மூலமாக நிறைய திரவியங்கள் சம்பாதித்து வந்தார். அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடியாக இருந்தார். அவர் இறந்த பிறகு இன்னொருத்தர் வராரு. அவர் இறந்தப்போ அந்த ஆற்றாமையை நமச்சிவாய புலவரை வந்து ரொம்ப அருமையாக அலறிப்பார். பாருங்க. பூமாடு இருந்தன் புவிமாடு இருந்தன இப்பூலத்தில் நம்மாடு இருந்தன நாமும் இருந்தன நாவலர்க்கு கோமானன் அழகமர் மால் சீரகாடி கொடை கரட்டு சீமாட போலே புலமை செத்துடுவே. அது நிறைய புலவர்களுக்கு வாரி வாங்கிட்டதுனால இவர் இறந்த பிறகு அந்த புலவர்களோட வாய்வாடம் பாதிக்கப்பட்டது. அதனால பாட்டை வந்து ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். ஓகேவா? இன்னைக்கு நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போது திருச்செந்தூரில் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரை வந்து நந்தவனலை பாட்டு அனுபவிச்சிருப்பார். ஏறுநீர் நிலையங்கள் எல்லாம் பாட்டு சேல் மீன்கள் துளி குறிக்கவும் பூஞ்செடி கொடிகள் அழிக்கவும் தலைப்பட்டதுன்னு பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு கழுகுமலை.
இந்த காலத்தில் காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல் தான் இருக்குமே. ஆனால் காவடி பாடினா அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்கணும்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாம் கேட்டால் ரசமும் சக்தின்னு தெரியும். இங்கேருந்து சங்கரன் கோவில் 12 மைல் தான். பெரிய சிவஸ்தலம், அம்பாள் கோமரி தாய், கோமரி அம்மா பற்றி தமிழ்நாட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டு அழகிய சொக்கநாதர், திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் பாடியிருப்பார். நான் பாட்டு பார்ப்போம். வாடா என அழைத்து வாழ்விட்டால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பால் கோமடி தாய் ஈஸ்வரி என்று சொல்லி தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவாய் பாட்டு பாடியிருப்பார். அடுத்த ஒரு ஊர் கருவைநல்லூர். கருவைநல்லூர் கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு பேர். கோயிலை சுற்றி வீடு அழகாக அமைந்திருக்கும். இந்த தளத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவற்று திருக்கருவை வெண்பாண்டாடி, படித்துப்பட்டாண்டாடி, கலித்துறை அண்டாடி இந்த 3 பாடலை பாடியிருப்பார். அது புலவர் பேர் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? அதில் அநேகமாக பாடல் பக்தியும் செய்யுள் நயமும் இருக்கக்கூடிய பாடலாக இருக்குது. நெக்ஸ்ட் குற்றாலம். குற்றாலம் அப்படின்றது கவிகள் இல்லாமலேயே மனசை கரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில், அருவி, சோலை புரிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருப்ப ஈஸியாக பார்க்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு தலம். இந்த தலத்தில் 1300 வருஷத்துக்கு முன்னால் திருஞான சம்பந்தர் ஒரு வரியை பாடியிருப்பார். என்னன்னா, நுண் துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்ற பாடியிருப்பார். நெக்ஸ்ட் மாணிக்கவாசகர் ஒரு பாடல் பாடியிருக்காரு பாருங்க. ஒன்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியலைமையும், குற்றால துடைக்கின்ற கூட்டா உன் குறைக்கயற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. மாணிக்கவாசகர் பாடிய ஒரு பாட்டு. நெக்ஸ்ட் பிற்கால நிறைய தமிழ் இலக்கியங்களும் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக தமிழ் இலக்கியங்களில் குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூல் முக்கியமானது. நம்முடைய உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்த ஒரு நூலாக இது இருக்குது. 850 வருஷத்துக்கு முன்னால் குற்றாலத்துக்கு கிழக்கு 2 மைலில் மேலகரத்தில் வாய்ந்து வந்த திருக்கூடரசப கவிராயர் அப்படின்ற கவிஞர் பாடிய நூல் தான் குற்றால குறவஞ்சி. தமிழ்கவி உல்லாச விளையாட்டினர் என்ற முன்னாடி இதிலேயே ஒரு சின்ன பால பார்க்கலாம். குறி சொல்கின்ற பெண் குற்றாலமலை பெருமை பற்றி சொல்கிறேன். என்னன்னா, கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மி, கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மி, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்க திரிகூட மலை எங்கள் மலை அம்மி. இந்த பாடல் மூலமாக மலையில் இருக்கிற அறிவுகளை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது போல திருநெல்வேலி கவிகள் நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெட்டில் போய் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் ஈடப்பட்ட நூல். இதனால் அந்த காலத்தில் நிறைய ஈடப்பட்டிருக்கு. திருநெல்வேலி சீமை என்ற குறிப்பிடுவதை இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் என்ற பகுதி. இந்த திருநெல்வேலி சீமை அப்படின்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிளேஸ் இந்த படத்தில் அன்றைய காலத்தில் இப்போ இருக்கிற 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஓகேவா? திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 சேர்ந்த பகுதி தான் திருநெல்வேலி சீமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த பாட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த லெசன் யார் பார்த்தீங்கன்னா டிகேசி அப்படின்றவங்க டிகே சிதம்பரம் நாடர். இவர் டிஎன்பிசி குரூப் 4ல் இவரை பற்றி சிலபஸில் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஓகேவா? குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இவரை பற்றி குறிப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். ஓகேவா? ஒரு லாயராக வேலை பார்த்தார். தமிழ் எழுத்தாளர்களும் திறனாய்வாளர்களும் புகழ்பெற்றவர் சொல்கிறாங்க. ரசிகமணி அப்படின்ற இவர் சிறப்பித்து சொல்கிறார். இவரோட வீட்டில் வட்ட தொட்டி அப்படின்ற பேரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வந்திருப்பார். இவர் வேறு என்னென்ன புகழ் பெற்றவர் பார்த்தீங்கன்னா, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவர் சொல்கிறாங்க. நமக்கு குற்றுகின்ற பாட்டு இவருடைய எழுதிய கட்டுரையில் இவரது இதய ஒளி அப்படின்ற நூலில் இடம்பெற்ற ஒரு கட்டுரை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து அணி இலக்கணம். இலக்கணம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு இலக்கிய நூலை பார்த்தோம். நெக்ஸ்ட் இலக்கணத்தை பார்ப்போம். அணின்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, அழகு சொன்னேன். அதாவது கவிஞர்கள் ஒரு செயலை இயற்றும் போது அதை செய்யுள்ள அழகை சேர்ப்பதற்காக அணி அப்படின்ற இதுவை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அணி என்றனா ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது தான் அணி. அதில் ஃபஸ்ட்டு அணி ஓமையணி. ஓமையணி அப்படின்றது மயில் போல் ஆடினால், போல போன்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கும்.
ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு ஒப்பிட்டு சொல்கிறது. ஓகேவா? ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அப்படின்றது ஓமானம் சொல்கிறாங்க. ஓமையால் விளக்கும் பொருளை ஓமேயம்னு சொல்கிறாங்க. இதை போல போன்ற ஓம உறுப்பு. ஓகேவா? ஓமைச்சிட்டு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? ஓமை அணினா மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண். எல்லாமே இந்த மீன் அந்த கண் எதுக்கு சமமாக சொல்கிறாங்கன்னா மீனுக்கு போல சொல்கிறான். அவர் டான்ஸ் எப்படி ஆடினா மயில் போல ஆடினாலாம். அப்போது கம்பேரிசன் பண்ணி சொல்கிறது தான் ஓமை அணி. ஓகேவா? திருக்குறளில் ரொம்ப முக்கியமாக விட்டுறாங்க. அகைவாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகைவார் பொருட்டல் தலை. அதாவது பூமி தன்னை தோண்டுபவரையும் பொருட்டு கொள்வது போல. நம்ம பூமியை தோண்டிகிட்டே இருக்கும், அதை கோவப்பட்டா இல்லை அப்படி பொருட்டு கொள்ளுதோ அது போல நம்மை இகழ்ந்து பேசுவதையும் பொருட்டு கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த குறளுடைய பொருள். இந்த பிளேஸில் பூமி தன்னை தோண்டுவதை பொருட்டுக்கொள்வது அப்படின்றது ஓமை. அதை நம்ம இகழ்ந்து பேசுவதையும் பொருட்டுக்கொள்ளணும் அப்படின்ற ஒப்பிடப்படும் பொருள், அதாவது ஓமேயம். இதை போல அப்படின்ற ஓம உறுப்பு இருக்குது. எது கம்பேர் பண்ணுறாங்க? எப்படி நம்ம பூமியை தோன்ற இந்த பொருட்டுக்கொள்ளுதோ அந்த மாதிரி நம்மளும் பொருட்டுக்கொள்ளணும். நம்ம செய்யற பொருளை ஓமேயம், அதான் பொருள், ஒப்பிடக்கூடிய பொருள். ஓகேவா? எதற்கு ஒப்பீடு செய்கிறாங்க? பூமிக்கோட ஒப்பீடு செய்கிறாங்க. ஓகேவா? ஒரு பாடலில் ஓமை ஓமயம் ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி. இதை போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரைய இந்த ஓம உறுப்புகள் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஓம உறுப்புகள் பாட்டுக்கு. நம்மளுக்கு போல போன்ற மாதிரி தெரியும், ஆனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ ஓமை அணி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷில் இதை சிமிலி சொல்லுவாங்க. ஓமை அணிக்கு இங்கிலீஷில் என்னது? சிமிலி. இங்கிலீஷில் சிமிலி. ஓகேவா? ரொம்ப முக்கியமான அணி பார்ப்போம். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு இங்கிலீஷில் மெட்டாஃபர் நம்ம படிச்சுப்பல. அது மெட்டாஃபர் ஆஸ் லைக் இன்டெரக்டாக வந்தால் அது மெட்டாஃபர் சொல்கிறோம். அது மாதிரி போல போன்ற உறுப்பில் மறைஞ்சி வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். திருக்குறளை பாருங்கள். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவுக்கு நீர் ஊறும். மணற்கேணியில் தோன்ற அளவுக்கு நீர் ஊற்றுமா. அதுபோல் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறளில் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படின்றது ஓமை. மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு ஓமையும். அதுபோல் அப்படின்ற ஓமப்பு உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு. ஒரு ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இல்பொருள் ஓமை அணினா இல்லாத பொருளை ஓமைச்சி சொல்கிறது. இல் பொருள் இல்லையே இருக்குது. இல் பொருள் அப்படின்னு இல்லாத பொருள். மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொய்ந்தது போல் தோன்றியது. பொன்மழை அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கா? இல்லை. இந்த உலகில் பொன்மழையாக பொய்வது எதுவுமே கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு பொருளை இவ்வளோ என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக எடுத்து சொல்கிறது தான் இல்பொருள் ஓமை அணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வரிகள்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கணும் எல்லாம். ஓகேவா? என் தாயார் என்னை டேஸ் காட்டு வந்தார். சொல்லுங்கள். ரெண்டு சேமாக இருக்கும், நல்லா கெஸ் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா? கண்ணை இமை காப்பது தாயை கண்ட சேயை போல காட்டு. கண்ணை இமை காப்பது மாதிரி எப்படி சேஃபாக பார்த்துக்கிறாரோ அது மாதிரி சேஃபாக பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? நானும் என் தோயும் டேஸ் இணைந்து இருப்போம்னா நகமும் சடையும் போல. திருவள்ளுவரின் புகை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அப்துல் கலாமின் புகை டேஸ் உலகெங்கும் பரவியது. இதை மாதிரி நீங்களே பார்த்துங்க. இது ஒரு மறுச்சொற்கள் நம்ம எக்ஸாம்பிள் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய டாபிக் நாகைப்பட்டினம். இந்த மறுச்சொல் இதை நீங்கள் பிரித்து திருநெல்வேலி அப்படின்றத பிரித்து எழுதுற மாதிரி சரி மாற்றி சொல்லிட்டேன்.
கொடுக்கப்பட்ட இருந்து புதிய சொல்லை உருவாக்கும். நாகைப்பட்டினம் இது மாதிரி. திருநெல்வேலினா திரு, நெல், வேலி, வேல் இந்த மாதிரி உருவாக்குற மாதிரி நீங்கள் உருவாக்கணும். ஓகேவா? கலைச்சொற்கள் 10 மார்க்கில் கேட்கக்கூடிய 10 கலைச்சொற்கள் பார்ப்போம். நாகரிகம்னா சிவிலேஷன், நாட்டுப்புறவியல்னா ஃப்ளோக்ளோர், அறுவைனா ஏர்வெஸ்ட், நீர்ப்பாசனம்னா இரிகேஷன், அயல்நாட்டினர்னா ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், விவசாயம் கூட சொல்லலாம். விவசாயம்னா கூட அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா? கவிஞர்னா பொயிட், நெற்பயிர்னா பேடி, பயிர் செய்த கல்டிவேஷன், உழவியல்னா அகானமி. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவோட செகண்ட் யூனிட் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 2 செகண்ட் 2 மினிட்ஸ் பார்க்குறது என்ன ஃபுல்லாக பார்த்தா மட்டும் சொல்ல வேண்டிய கான்செப்ட் புரியும். ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக எடுத்து பாருங்கள். 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.